எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் டயர் 1 ஆக்டர்ஸை கொண்டாடுற அளவுக்கு டயர் 2 ஆக்டர்ஸை கொண்டாட மாட்டாங்க. அதுக்கு காரணம் கமர்ஷியல் சினிமா. அதுவும் தமிழ் ஆடியன்ஸ் காலங்காலமா கிளாஸ் ஆக்டரை விட மாஸ் ஆக்டரை கொண்டாடியே பழகிட்டாங்க. டயர் 1 ஸ்டார்ஸ் கிட்ட இருந்து 90% கமர்ஷியல் படங்கள் தான் வரும். கமர்ஷியல் படங்களே எனக்கு வேணாம், நான் ஆர்ட் படங்களுக்கு மட்டும்தான் தியேட்டருக்கு போவேன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். அந்த ஆர்ட் படங்களை அதிகமா கொடுக்கிற ஆக்டர்ஸ் தான் டயர் 2 ஆக்டர்ஸ். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாம் தமிழ் சினிமா மானத்தை காப்பாத்துறதே இவங்க தான் சொல்லலாம். நம்மளும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போவானாமா, கார் பங்களான்னு பார்க்க வேணாமா? அது நீ எதை மேம்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேங்கிறத பொறுத்து. ஆடும் மாடும் கோழி மாசு இல்லாத காத்தும் அல்ல குறையாத பூமியும் நம்ம ஐயா கருப்பசாமியும் மேம்பட்ட வாழ்க்கை தான் ஐயா. சோ தமிழ் சினிமாவோட டயர் 1 ஆக்டர்ஸ் ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யாக்கு அப்புறம் இருக்க டாப் 10 டயர் 2 ஆக்டர்ஸ் யாரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்லே ஆல்ரெடி டாப் 5 டயர் 2 ஆக்டர்ஸ் லிஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ அந்த டைம்ல இருந்த டயர் 2 ரேங்கிங்ஸ். சோ நான் இப்பவே டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், இந்த லிஸ்ட் இப்போதைக்கான டயர் 2 லிஸ்ட் மட்டும் தான். ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த லிஸ்ட் மாறும். 10th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் ஆர்யா. ஆர்யாலாம் இந்த லிஸ்ட்ல எங்கேயோ இருக்க வேண்டிய ஆக்டர். ஸ்கிரிப்ட் சூசிங்ல மிஸ் பண்ணிடுறாரு. எல்லா ஃபேமிலிக்குமே பரிச்சயமான ஆக்டர், செம்ம என்டர்டெய்னிங்கான ஆக்டரும் கூட. பாசன்கிற பாஸ்கரன் ஹிட் ஆனதுல இருந்து ஆக்ஷன் அண்ட் கதையுள்ள படங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத குறைச்சிட்டு காமெடி படங்கள் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு காமெடி ரோல்ஸும் செம்மையா ஆப்ட் ஆகும். சீரியஸான ரோல்ஸ்ல கூட காமெடியா நடிக்கிறது ஆர்யாக்கு மட்டும்தான் செட் ஆகும். அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றேன்னு சொல்றா. எனக்கு பாக்ஸிங் ஆட வரல, எனக்கு வச்சு கொண்டு. ஆர்யாவை பிளே பாய் அண்ட் காமெடி ஆக்டரா காட்டாத படங்கள் எல்லாமே மாஸ்டர் பீஸ் படங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் கடவுள், மதராசப்பட்டினம், இரண்டாம் உலகம், மீகாமான், சர்பேட்டா பரம்பரை மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். சர்பேட்டா பரம்பரையில இருக்க அந்த ரிப்பீட் வேல்யூ ரீசெண்டா வந்த எந்த படத்துக்குமே இருக்காது. சர்பேட்டாக்கு அப்புறம் ஆர்யாவோட மார்க்கெட்டும் நல்ல பூஸ்ட் ஆச்சு. பட் அரண்மனை 3 கேப்டன் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ல கோட்டை விட்டுருப்பாரு. பட் சர்பேட்டா பரம்பரை மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் ஆர்யாக்கு கிடைச்சதுன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல டக்குன்னு மேல வரக்கூடிய பவர் உள்ள ஆக்டர். எனக்கு பர்சனலா ஆர்யாவை ஆக்ஷன் ரோல்ல பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். வேட்டை படத்துல மாதவனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் வில்லன் கேங்க மிரட்டர் சீன்லாம் பீக் ஆரா. கூட நின்னு தட்டி ஏந்துவியா? எதுக்கு ஒரு அடி தள்ளியே நில்லு, பக்கத்துல வந்த பஸ்பமாயிடுவேன். எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கும் வேகத்துக்கும் ஓகி அடிச்சேன், ஒரே அடியில நீ காலி. அடுத்து 9th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் விஷால். எல்லா ஆக்டர்ஸுமே ஃபர்ஸ்ட் லவ், எமோஷன் அண்ட் காமெடி ஜானர்ல இருந்து தான் அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட ஹீரோ ஸ்டேட்டஸை கொண்டு வரது அவ்வளவு ஈஸி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மத்த ஜானர் படங்களை பண்ணி தான் கமர்ஷியல் படங்களுக்கே எல்லா ஆக்டர்ஸும் வந்திருப்பாங்க. ஆனா யாருனே தெரியாத ஹீரோ திடீர்னு வந்து 10 பேர் அடிச்சு பறக்க விட்டா ஆடியன்ஸால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. அந்த ஹீரோ கிளவுனா தான் தெரிவாரு அன்டில் விஷால் என்ட்ரி. அவரோட முதல் படத்துல இருந்தே கமர்ஷியல் ஹீரோ, மக்களையும் ஈஸியா கமர்ஷியல் ஹீரோன்னு அக்செப்ட் பண்ண வச்சிட்டாரு. ஃபைட் சீன்ல 10 பேர் அடிச்சு பறக்க விட்டாலும் விஷால் தானே 10 பேர் 100 பேர்த்த கூட அடிப்பாருன்னு ஆடியன்ஸே அவங்க மைண்ட் செட் ஆகிற அளவுக்கு கன்வின்சிங்கான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. என்ன கொண்டுடுவான், இறங்கி ஓடிட்டுப்பான். காசியா? ஆர்யா மாதிரி விஷாலுக்கும் ஸ்கிரிப்ட் தான் ப்ராப்ளம். அவருக்கான மார்க்கெட் எப்பவுமே இருக்கு, அவரு தான் அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க மாட்டாரு. விஷாலோட பிலிமோகிராஃபி ஒரு மாதிரி அண்டர்ரேட்டட் பிலிமோகிராஃபி தான். அவரோட முதல் 10 படங்களுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல படங்கள் நடிச்சும் அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல. எக்ஸாம்பிளுக்கு பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன், பாயம் புலி, கதகளி, துப்பறிவாளன் மாதிரி படங்கள்லாம் நல்ல படங்கள். ஆனா அவருக்கு அது ஒரு பெரிய ரீச்சை கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு படம் கரெக்டா கிளிக் ஆச்சுன்னா மார்க் ஆண்டனி சொல்லலாம். 100 crore பாக்ஸ் ஆபீஸ் பண்ணுச்சு. அந்த மாதிரி தொடர்ந்து ப்ராமிசிங்கான படங்கள் பண்ணாருன்னா டயர் 2 டாப்ல இருப்பாரு. அவரோட லைன் அப்ல இருக்க படங்கள் கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்ல. மறுபடியும் சுந்தர் சி கூட ஒரு கிரிஞ்சி படம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து 8th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் ரவி மோகன். கெரியர் பிகினிங்லயே நிறைய நல்ல படங்கள் கொடுத்து ராக்கெட் மாதிரி மேல போய் புஸ்வானா மாதிரி டக்குன்னு கீழே வந்த ஒரு ஆக்டர் ரவி மோகன். தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. தனி ஒருவனோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் தான் அவரோட அந்த டவுன்ஃபாலே ஸ்டார்ட் ஆச்சு.
என்னடி இது? தனி ஒருவன் ஒரு மாஸ்டர் பீஸ். ரவிமோகன் அண்ட் அரவிந்த் சாமி ரோல்ஸை எவ்வளவு பெரிய ஹீரோஸை வச்சு பார்த்தாலும் மாசா இருக்கும். அப்படி ஒரு வெயிட்டான ஸ்கிரிப்ட். மேபி தனி ஒருவன் மாதிரி இன்னொரு படம் ரவிமோகன் கிட்ட இருந்து வரலையே அப்படிங்கிறது கூட ஆடியன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுல 2 படங்கள் மிருதன் அண்ட் கோமாளி மட்டும் தான் சொல்லிக்கிற அளவுக்கு ஹிட்டான படங்கள். மீதி இருக்க எல்லா படமே ஆவரேஜ் இல்ல அடி வாங்கின படங்கள். இதை அவருமே ரியலைஸ் பண்ணி தான் ஓகே தனி ஒருவன் மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க போலன்னு தனி ஒருவன் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. நான் ஏன் இன்னும் என் எதிரியை தேடி போல? இந்த கதையில எதிரி தான் ஒண்ணு தேடி. பட் அவரோட பேட் லக் அதுவும் போஸ்ட்பான் ஆயிட்டே இருக்கு. இப்ப பேரெல்லாம் மாத்தி ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் வேற ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த மாதிரி என்டர்டெய்னிங்கான படங்களா பேக் டு பேக் கமிட் ஆயிட்டு இருக்காரு. இந்த இயர் அவருக்கு 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. 3மே இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர்ஸ். ஒன்னு கரத்தை பாபு பொலிட்டீஷியனா நடிச்சிருக்காரு. ரீசெண்டா ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. கிளிக் ஆகுற மாதிரி கொஞ்சம் கேட்சியான கண்டென்ட் தான். நீ உன் தொழிலுக்காக அரசியல் பண்றவன், நான் அரசியலே தொழிலா பண்றவன். அப்புறம் ஜீனின்னு ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் அண்ட் ப்ரோகோட். மற்ற 2 படங்கள் கவுத்து விட்டா கூட ப்ரோகோட் கண்டிப்பா ஓடிடும். ஸோ இந்த இயர் ரவிமோகனோட கம்பேக்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 7th பிளேஸ் இருக்க ஆக்டர் லாரன்ஸ். லாரன்ஸோட இந்த பீக் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு காரணம் அவர் யோசிச்ச அந்த முனிங்கிற ஒரு ஹாரர் கான்செப்ட் தான். நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியான்னே தெரியல, ஆனா வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கடா. சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன். ரொம்ப வருஷம் சினிமால இருந்தும் லாரன்ஸோட பிலிமோகிராஃபி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா மக்கள் கிட்ட பாப்புலரான ஆக்டர். அதுக்கு ரீசன் அவர் யதார்த்தமா இருக்கிறது, பர்சனலா செய்யற சில நல்ல விஷயங்கள் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கிற மூவிஸ். லாரன்ஸ் 1998ல இருந்து சினிமால இருக்காரு. சொல்ல போனா விஜய் அஜித் சூர்யாவோட பேட்ச் இவரு. ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் ஆனாரு, அப்புறம் டைரக்டர், இப்போ ஹீரோவாவும் சக்சஸ் ஆயிட்டு இருக்காரு. அண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவர் எப்பவுமே அப்கிரேட் பண்ணி படம் கொடுக்குறாரு. மக்கள் கமர்ஷியல் என்டர்டெய்னர் படங்களை ரசிச்சப்போ முனி காஞ்சனா மாதிரி படங்களை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ லோகேஷ் அண்ட் நெல்சன்லாம் வந்து கொஞ்சம் சினிமா ஸ்டைல மாத்தி இருக்கிறதால அந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாத ஜிகிர்தனா டபுள்எக்ஸ் மாதிரி படங்களும் கொடுத்துட்டு இருக்காரு. ஜிகிர்தனா டபுள்எக்ஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணி இருக்கும், மொட்டை சிவா கெட்ட சிவான்னு கிரிஞ்சு பண்ணிட்டு ஹீரோயின்ஸ் கூட டான்ஸ் ஆடுறத ஃபோக்கஸ் பண்ணாம இருந்திருந்தா நீ எல்லாம் இந்நேரம் விஜய் அஜித் ரேஞ்சுக்கு இருந்திருப்ப அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தாட் வந்திருக்கும். எனக்கு இந்த லாரன்ஸ், பிரபுதேவா அண்ட் சுந்தர் சி மேலாம் எப்பவுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இவங்க 3 பேரும் நல்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் அண்ட் என்டர்டெய்னர்ஸும் கூட. பட் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் விட்டுட்டு எப்பவுமே கிளாமர் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அவங்க படங்கள்ல அந்த மாதிரி இந்த கிளாமர் சென்ஸை பார்க்கும் போதெல்லாம் காண்டாகும். இவங்களோட ஓடின படங்கள்லாம் கிளாமரால தான் ஓடி இருக்குன்னு யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. கிளாமர் ஒரு மைனர் அட்ராக்ஷன். எக்ஸாம்பிள் வாயா வீரான்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் ஹிட் ஆச்சுன்னு அதே மாதிரி க்ளோஸா இருக்க சாங்ஸ் நிறைய சாங் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அந்த சாங்குக்கு அவ்வளவு ரீச் கிடைச்சதுக்கு காரணம் அது காஞ்சனாங்கிற பிராண்ட்ல வந்ததாலதான். அந்த பிராண்டை உருவாக்க காரணம் ரிப்பீட்டட் ஸ்டோரியாவே இருந்தாலும் அதுல ஹாரர் எலிமெண்ட்டை கரெக்டா வச்சு மக்களை என்டர்டெயின் பண்றது. எப்படியும் பிளாஷ்பேக்ல யாரையாவது கொல்ல போறாங்க, அவங்க பேயா வர போறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் அந்த பிளாஷ்பேக்ல என்ன ஸ்டோரி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி பேயா நடிக்க ஓஜி ஆக்டர்ஸ் ராஜ்கிரண் அண்ட் சரத்குமார் மாதிரி ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணதுமே அந்த பிரான்ச்சைஸோட பெரிய சக்சஸ்க்கு காரணம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன் சொல்லலாம். பட் கண்டிப்பா கிளாமர் கிடையாது. இதை லாரன்ஸ் மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்ப புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். டபுள்எக்ஸ்க்கு அப்புறம் அவர் கமிட் ஆயிருக்க படங்கள்லாம் பார்க்கும்போது அடுத்து கதையுள்ள இன்னிங்ஸ் தேடி போற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி 2 100 கோடி பாக்ஸ் ஆபீஸும் வச்சிருக்காரு. சோ லாரன்ஸ்க்குன்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணாருனாலே அவர் இந்த டயர் 2 லிஸ்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அடுத்து 6th பிளேஸ் இருக்க ஆக்டர் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி கோலிவுட்டோட ப்ராமிசிங் ஆக்டர். நான் லாஸ்ட் போட்ட டயர் 2 வீடியோல விஜய் சேதுபதி பத்தி அதிகமா பேசியிருப்பேன். அதுல சொன்ன அதே ரீசன் தான் தமிழ் சினிமாவோட ஆல் டைம் பெஸ்ட் ஆக்டர்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா சிவாஜி, கமல், விக்ரம், சூர்யா, தனுஷ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறமா அந்த கேட்டகரியில வரக்கூடிய ஆக்டர் விஜய் சேதுபதி. கமர்ஷியல் படங்களுக்கும் ஷூட் ஆவாரு, ஆர்ட் படங்களுக்கும் ஷூட் ஆவாரு. என் சைடு கேரக்டர் வில்லனா நடிக்க கூப்பிட்டாலும் தூக்கி சாப்பிட்டுருவாரு. பொதுவா ஹீரோ ஸ்டேட்டஸ் வந்தாலே ஹீரோஸ் வில்லனா நடிக்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ நிறைய ஹீரோஸ் வில்லனா நடிக்கிறது தான் கெத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு பேக் டு பேக் அந்த மாதிரி படங்களை நடிக்கிறாங்கன்னா அதுக்கு கிரெடிட்ஸ் விஜய் சேதுபதிக்கு தான் கொடுக்கணும். ஆக்டிங் கரியர் எடுத்தாரு அப்படின்னா கமல், விக்ரம், சூர்யா ரேஞ்சுக்கு நடிக்கிறாரு. அதே மாதிரி வில்லன் ரோல் எடுக்கும் போது நம்பியார், ரகுவரன், பிரகாஷ்ராஜ் ரேஞ்சில ஆடியன்ஸ் மைண்ட்ல வில்லனா ரெஜிஸ்டர் ஆன ஒரு ஆக்டர் விஜய் சேதுபதி. ஏன் ரெஜிஸ்டர் ஆன ஒரே ஆக்டர் விஜய் சேதுபதினு கூட சொல்லலாம். நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே சினிமான்னு வந்துட்டா ஈகோ இல்லாம கதைக்காக எந்த ரோலை வேணா அக்செப்ட் பண்ணி நடிக்கிறாரு. ஆடியன்ஸ் அவர் எப்ப நல்ல படம் கொடுத்தாலும் அதை கொண்டாட ரெடியா இருக்காங்க. மகாராஜாவே அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லிட முடியாது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட் பிலிம் தான். அதையுமே மக்கள் 100 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண வச்சிருக்காங்க. இந்த வருஷம் நல்ல லைனப் வச்சிருக்காரு. ஹீரோவா ட்ரெயின் அண்ட் ஸ்லம்டாக் அண்ட் வழக்கம் போல ஹீரோவை விட வில்லன் ரோல்ல வெயிட்டா கமிட் ஆயிருக்காரு. ஜெயிலர் 2 அண்ட் அரசன்.
5th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் யாருன்னா இந்த அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளான ஆக்டர் இவரு. டயர் 2க்குள்ள ரொம்ப சீக்கிரமா நுழைஞ்சு பேக் டு பேக் கன்சிஸ்டன்சியா பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆக்டர். ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்கா கலக்குவான். பிரதீப் தொட்டதெல்லாம் தங்கம்னு சொல்லலாம். டைரக்ட் பண்ண முதல் படமே பெரிய ஹிட். ஏதோ 10-15 படம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எடுத்த மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் படம் கோமாளி இருக்கும். எவ்வளவு பிரதர்? அன்னைக்கும் இன்னைக்கும் பிரசவத்துக்கு இலவசம் தான் தரேன். அடுத்து அவரோட 2வது படத்துல அவரே ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் டைரக்டரா ரவிமோகனை வச்சு ஹிட் கொடுத்துட்டாரு. எதுக்கு ஹீரோவா நடிச்சு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. பார்க்கவும் ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இல்ல அப்படின்னு நிறைய ட்ரோல்ஸும் வந்துச்சு. அதை உடைச்சு டைரக்டராவோட 2வது படத்திலேயே 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ், ஹீரோவா டெபியூலயே 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் அடிச்சு ப்ரூவ் பண்ணாரு. ப்ரூவ்னு சொல்றதை விட இதுக்கு முன்னாடி எந்த டைரக்டரும் பண்ணாத ஒரு ரெக்கார்ட்னு கூட சொல்லலாம். சரி, பிரதீப் நல்ல டைரக்டர் போல, அவரு டைரக்ட் பண்ண படங்கள் ஓடுது, மத்த டைரக்டர்ஸ் கூட கமிட் ஆகி அடுத்து டிராகன் ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இது எப்படி ஓடுன்னு ஒரு क्वेश्चन வந்துச்சு. அதையும் உடைச்சு டிராகனையும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கி அதுவும் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ணுச்சு. டியூடுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இல்ல, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். ஆனாலும் அந்த படம் 100 கோடி, அதுவும் வெறும் 6 நாள்ல. ஒரு 100 கோடி அடிக்கிறதே எவ்வளவு கஷ்டம்னு டயர் 2க்குள்ளேயே வர முடியாம கஷ்டப்படுற விஷ்ணு விஷால் அதர்வா மாதிரி ஆக்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். என் டயர் 1 லிஸ்ட்லயே சில ஆக்டர்ஸ்க்கு படம் பிளாக் பஸ்டர் ஆனாதான் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ். அப்படி இருக்கும்போது ஹேட்ரிக் 100 கோடி அடிக்கிறதெல்லாம் சான்ஸே இல்ல. பிரதீப் ஆக்டரா இருந்து ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னு கிளியரா டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து LAK இந்த இயர் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்து மேல எனக்கு ஒரு 50-50 ஹோப் தான். பட் LAK கமிட் ஆகும்போது அவருக்கு இருந்த மார்க்கெட் வேற, இப்ப இருக்க மார்க்கெட் வேற. அதனால அடுத்த ஒரு பண்ண போற படங்களோட ஐடியாஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காரு. அவரோட அந்த ஏர்லி சக்சஸ்க்கு ஒரே காரணம் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காரு. எதை கொடுத்தா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல பிரதீப் தொடர்ந்து ஃபிளாப்பே கொடுத்தாலும் ஏன் ஃபிளாப் ஆச்சுன்னு அனலைஸ் பண்ணி சீக்கிரம் கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு கேபபிள் உள்ள ஆக்டர். இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில இல்ல டூட். இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இப்ப என்ன கத்துக்கிட்டேன்? லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும். சொல்ல போனா பிரதீப் நான் இந்த வீடியோல 3rd பிளேஸ்ல தான் வைக்கலான்னு இருந்தேன். ஏன்னா தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு அண்ட் மலையாளம் ஸ்டேட்ஸ்லயும் பிரதீப்க்கு ஒரு நல்ல கிரேஸ் இருக்கு. பெங்களூர், ஹைதராபாத்ல எல்லாம் நிறைய ஆட்டோல பிரதீப்போட போட்டோஸ் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. இப்ப அவரோட அடுத்த படம் LAK ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் புக் மை ஷோ ஓபன் பண்ணி தெலுங்கு, கன்னடா, மலையாளம் புக்கிங்ஸ் செக் பண்ணீங்கனாலே தெரியும். அவங்க லாங்குவேஜ்ல இருக்க டயர் 2 ஆக்டர்ஸ்க்கே டஃப் கொடுத்துட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் வெறும் 3 படத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டான்னு இந்த உலகம் சொல்லிடக்கூடாதுன்னு இப்போதைக்கு பிரதீப் நான் 5th பிளேஸ்ல வைக்கிறேன். இதே மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பேக் டு பேக் ஹிட் கொடுத்தாருன்னா அவரோட கெரியர் அன்ஸ்டாப்பபிள் தான். ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல. நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்க ஆக்டர் SK. SKவோட growthம் ரொம்ப சாலிடான growth. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். காமெடி ட்ராக்ல இருந்து டக்குன்னு மாவீரன், மதராசி, பராசக்தி மாதிரி சீரியஸான ரோல்ஸ்க்கு கியரை மாத்தின உடனே ஆடியன்ஸால அதை டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்க முடியல. SK படத்தோட ஆடியன்ஸ் ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், அந்த அளவுக்கு காமெடி இல்ல, பட் படம் ஓகே அப்படின்னு ஒரு பொதுவான கமெண்ட்ஸ் அதிகமா கேட்கலாம். ஆனா SK வெறும் கமர்ஷியல் படங்கள் தான் பண்றாரான்னு கேட்டா கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் படங்களா பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஏதோ ஒன்னு அந்த படத்துல மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கு. மாவீரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ பிலிம். பட் தியேட்டர்ல ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இது SK படம், இதுல காமெடி இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சிட்டு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. டாக்டர் டான் மாதிரி இன்னும் ஒரு 10 படங்களை பண்ணிட்டு அப்புறமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜோனுக்குள்ள வந்திருக்கலாம். பட் எல்லா ஆக்டரும் ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரஜினி முருகன், டான் மாதிரி படங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு போற மக்கள் இப்போ மாவீரன், அயலான், பராசக்தி மாதிரி படங்களை பேக் டு பேக் பார்க்கும்போது ஓகே SK படங்கள் இப்படிதான் இருக்க போதுன்னு ஸ்லோவா ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. SKக்கும் மற்ற ஸ்டேட்ஸ்ல நல்ல மார்க்கெட் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு டயர் 2 டாப்ல ஏன் நீ SKவை வைக்கல அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா இந்த லிஸ்ட்ல இருக்க எந்த ஆக்டருமே இன்னும் 200 கோடி கூட பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணதில்ல. ஆனா SK அமரன்ல 300 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிருக்காரு. சோ அவர் ஏன் டயர் 2 டாப்ல இல்லன்னு ஒரு டவுட் வரலாம். ஒரு ஆக்டரோட மார்க்கெட் அந்த ஆக்டரோட கன்சிஸ்டன்சியை வச்சு மட்டும் தான் இருக்கு. அமரனுக்கு அப்புறம் மதராசி அண்ட் பராசக்தின்னு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே 100 கோடி அடிக்கவே ஸ்ட்ரகிள் ஆன படங்கள். மதராசி 100 கோடி அடிச்சதுன்னு 18 நாள்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. டிராகன் வெறும் 10 நாள்ல 100 கோடி அடிச்சிருந்தது. பராசக்தி 10 நாள்ல 100 கோடி அடிச்சிருந்தது. ஆனா டியூட் வெறும் 6 நாள்ல அடிச்சிருந்தது. இந்த டிஃபரன்ஸே போதும்னு நினைக்கிறேன். SK அமரன் மாதிரி இன்னும் 2 படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ப்ரூவ் பண்ணாருன்னா டயர் 2ல அவர் டாப்ல வைக்கலாம். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன செய்யோன் ப்ரோமோ பார்க்கும்போது பழைய ட்ராக் பக்கம் கொஞ்சம் போற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம அவரை சுத்தி நிறைய நெகட்டிவ்ஸும் இப்ப இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் ப்ரூவ் பண்ணி பழைய ட்ராக்கை பிடிச்சா மட்டும்தான் டயர் 2 டாப்புக்கு போக முடியும். பாப்போம் இந்த செய்யோன் படம் அவருக்கான அந்த ப்ராப்பர் கம்பேக் கொடுக்குமான்னு. நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்க ஆக்டர்
எஸ்டிஆர் படம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி அடிச்சாலும் அடிக்கலனாலும் டயர் 2 டாப் 3 பிளேஸ்ல இருந்து என்னைக்கும் எஸ்டிஆர் கீழே இறக்கவே முடியாது. அதுதான் எஸ்டிஆர் சுத்தி இருக்க ஆரா. கோலிவுட்ல எந்த ஆக்டருக்கும் கிடைக்காத ஒரு வரம் லாயல் ஃபேன் பேஸ். நீங்க சொன்னதான் கேட்பாங்க. எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்தாலும் எஸ்டிஆர் படம் வந்தா தியேட்டர்ல திருவிழா தான். அது காரணம் எஸ்டிஆருக்கு இருக்க அந்த லாயல் ஃபேன் பேஸ். பாக்ஸ் ஆபீஸ் ஒரு ஆக்டரோட ஸ்டார்டம் டிசைட் பண்ணும். அதிக ஸ்டார்டம் இருக்க ஆக்டர்ஸ்க்கு அதிக கூட்டம் வரும். அதனாலதான் எல்லா ஆக்டர்ஸும் பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 2 ஆக்டர்ஸோட ஸ்டார்டம்க்கு பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் தேவையே இல்லை. ஒன்னு டயர் 2ல இருக்க எஸ்டிஆர், இன்னொன்னு டயர் 1ல இருக்க ஏகே இப்ப வரைக்கும் 350 கோடி 400 கோடி எல்லாம் பாக்ஸ் ஆபீஸ் பண்ணதே இல்ல. ஆனா ரஜினி, கமல், விஜய் எல்லாம் 500 கோடி வரைக்குமே பாக்ஸ் ஆபீஸ் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா ஏகேவையும் செலிப்ரேட் பண்ண காரணம் இத்தனை வருஷமா அவர் கிரியேட் பண்ண அந்த ஸ்டார்டம். அந்த ஸ்டார்டம் பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் வச்சுலாம் அழிச்சிட முடியாது. அந்த ஸ்டார்டம் ஏகேக்கு அடுத்து வச்சிருக்க ஒரே ஆக்டர் எஸ்டிஆர். அதே மாதிரி பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸும் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கான வேலையும் சிம்பு பார்த்துட்டு தான் இருக்காரு. எஸ்டிஆர் 50 தேசிங்க பெரியசாமியோட அந்த ஹிஸ்டாரிக் பிலிம்க்கு 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ணவே கேபபிள் உள்ள படம். அது தெரிஞ்சுதான் 10 தலைக்கு அப்புறம் ஹேர் எல்லாம் வளர்த்து அந்த படத்துக்காக அவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் கிராபிக்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கே RKFAல செலவு பண்ண முடியல. சோ எஸ்டிஆரே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு மத்த படங்கள்ல நடிச்சு அந்த இன்கம் வச்சு எஸ்டிஆர் 50 ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு ஒரு மிஷின்ல இருக்காரு. 20 வயசுல முடி வளர்க்கறதே ரொம்ப கஷ்டம். தலைவன் 40 வயசுல கஷ்டப்பட்டு வளர்த்த முடிய இப்ப வேற வழியே இல்லாம கட் பண்ணிருக்காப்ல. திரும்ப எஸ்டிஆர் 50 எப்ப ஸ்டார்ட் ஆக போதோ அப்ப மறுபடியும் முடி வளர்க்கணும். இங்க சிம்பு தான் ஒரு படத்துக்காக இவ்வளவு கான்பிடண்டா இவ்வளவு எஃபோர்ட் போறாருன்னு பார்த்தா, அந்த பக்கம் தேசிங்க பெரியசாமி வேற படத்திலே நான் கமிட் ஆக மாட்டேன், பண்ணா இந்த படம் தான் பண்ணுவேன்னு 5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு அந்த கதையில என்னதான் இருக்குன்னு தெரியல. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எஸ்டிஆரோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொண்டு வர மாதிரி ஒரு படம் ரீசெண்டா அவருக்கு வரல. அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணன்னு சொல்லலாம். பட் இந்த வருஷம் அவர் கமிட்டா இருக்க அரசனுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. வெற்றிமாறன் படம் இந்த டயர் 2 லிஸ்டையே தலைகீழ மாத்தக்கூடிய ஒரு படமா அரசன் இருக்கலாம். அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்க ஆக்டர் கார்த்தியும் சரி, அவரோட பிலிமோகிராஃபியும் சரி, யாருமே அந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். அவரோட பிலிமோகிராஃபியே ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி. பருத்தி வீரன், 1001, மெட்ராஸ், கைதி, தோலா, தீரன், மெய்யழகன்னு ரீப்ளேஸே பண்ண முடியாத 7 கல்ட்டு படங்கள் வச்சிருக்காரு. அப்புறம் பையா, நான் மகாநல்ல, சிறுத்தை, கொம்பன், சர்தார் மாதிரி நிறைய நல்ல படங்களும் அவரோட பிலிமோகிராஃபில இருக்கு. இது இல்லாம அண்டர் ரேட்டட் படங்கள்னு ஒரு லிஸ்ட் சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்ஸ்லயும் கார்த்திக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கு. நார்த்லயும் தில்லியோட ரீச் வேற லெவல். ஒரு ஜானர்ல நல்ல படம் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மனுஷன் அசால்ட்டா வில்லேஜ் ஸ்கிரிப்ட்ல ஒரு கல்ட் ஃபிலிம், ஹிஸ்டாரிக் கண்டென்ட்ல ஒரு கல்ட் ஃபிலிம், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல ஒரு கல்ட், குட் ஃபீலிங்ல ஒரு கல்ட்னு பிலிமோகிராஃபிக்குன்னு ஒரு அவார்டு இது வரைக்கும் எங்கேயும் கொடுத்ததில்ல. அப்படி கொடுக்கணும்னா அது கார்த்திக் தான் கொடுக்கணும். கதை எப்படி ஒர்த்தா இருக்கோ அந்த மாதிரி பாக்ஸ் ஆபீஸ்லயும் கரெக்டான ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் 100 கோடி. இந்த வருஷம் மார்ஷல் அண்ட் சர்தார் 2 ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டுமே ஒர்த்தான படங்கள். தைரியமா இந்த இயர் புக் பண்ணி தியேட்டருக்கு போய் ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா கார்த்தியோட இந்த 2 படங்களையுமே சொல்லலாம். தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுத்து பாக்ஸ் ஆபீஸையும் மெயின்டைன் பண்ற குவாலிட்டி போதும் டயர் 2 லிஸ்ட்ல டாப் 2ல கார்த்தியை வைக்க. ஃபைனலா இந்த வீடியோவோட நம்பர் 1 ஆக்டர். He's an actor, a producer, a director, writer, singer. Let's just say போன டயர் 2 லிஸ்ட்லயும் தனுஷ் தான் நம்பர் 1, இந்த லிஸ்ட்லயும் தனுஷ் தான் நம்பர் 1. அவர் நம்பர் 1ல இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. முதல் ரீசன் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ். சினிமாவை பத்தி இன் அண்ட் அவுட் தெரிஞ்ச ஆக்டர். எந்த டைம்ல எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும், எந்த படத்தை எப்ப இறக்கணும், அதுவும் எந்த ஸ்டேட் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த படத்தை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆக்டர். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் தனுஷோட மூவி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட 3 பிக்கஸ்ட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி, இந்த 3 லாங்குவேஜ்லயும் படம் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அதுவும் அந்தந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி 3 டிஃபரெண்ட் ஜானர்ல அவரோட மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு. தனுஷ்க்கு ஒரு பேன் இந்தியா கமர்ஷியல் படம் பண்ணி அது கிளிக் ஆச்சு அப்படின்னா இப்ப தனுஷ் கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்டரா மட்டும் இல்ல, டைரக்டராவும் படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காரு. காட்டில் முளைச்ச பூ
சக்சஸ்ஃபுல் ஆக்டர், சக்சஸ்ஃபுல் டைரக்டர், ப்ரொடியூசர், சக்சஸ்ஃபுல் சிங்கர், லிரிக் ரைட்டர், அதிக அவார்ட்ஸ் வாங்கின ஆக்டர், டயர் 2லயே அதிக 100 கோடி வச்சிருக்க ஆக்டர், 1.7 பில்லியன் வியூஸ் வச்சிருக்க ஒரே தமிழ் ஆக்டர்னு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ்க்கு ஓனர் தனுஷ். நல்ல படங்கள் கொடுத்து அவார்ட்ஸ் மேல அவார்ட்ஸ் வாங்குறதுலயும் சரி, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் படத்துக்கும் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண வைக்கிறதுலயும் சரி, இன்னைக்கு நிலைமைக்கு டயர் 2ல இருக்க எந்த ஆக்டருமே தனுஷ் கிட்ட கூட வர முடியாது. ஸோ இதுதான் இப்போதைய டாப் 10 டயர் 2 லிஸ்ட். இவங்க இல்லாம இந்த லிஸ்ட்டுக்கு டிசர்வா சில ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஜீவா, விஷ்ணு விஷால் மாதிரி அப்பப்ப ஹிட் கொடுத்துட்டு போறதால தான் அவங்க மார்க்கெட் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேங்குது. இன்னையோட டயர் 2 ஆக்டர்ஸ் தான் நாளையோட டயர் 1 ஆக்டர்ஸ். இந்த லிஸ்ட்ல இருக்க 10 ஆக்டர்ஸ்ல யாராவது 2 ஆக்டர்ஸ் கோலிவுட்டோட ஃபியூச்சரா இருக்க போறாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு உங்களோட கெஸ்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.